வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டியர் லாட்ரி 10/11/2025 டியர் 6 மணி என்ன ரிசல்ட்டு என்ன கெஸ்ஸுங்கிறத பார்ப்போம். இது கெசானா லாட்ரி ஆப்பு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இதை போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த லோகோவை பார்த்துக்கோங்க. இது தகுந்த ஆப்பு ப்ளே ஸ்டோரில் இருக்குது. இப்போ ஆப்பை ஓப்பன் பண்ணுவோம். டியர் 6 மணி ரிசல்ட் என்னன்னா 15/8/78 அப்படிங்கிறது 6 மணி ரிசல்ட் நமக்கு வந்திருக்கு. இதோட ப்ரிடிக்ஷன் அதாவது கெஸ்ஸிங் என்னங்கிறத பார்ப்போம். இதில் சிங்கிள் டிஜிட் நமக்கு மேட்ச் ஆகலை. ஏன்னா டபுள்ஸ் வந்திருக்கு. 8/7/8 டபுள்ஸ் வந்ததுனால நமக்கு 2 டிஜிட்டும் மேட்ச் ஆகலை. ஹாட்டஸ்ட்டும் சரி கோல்டஸ்ட்டும் சரி ரெண்டுத்துக்குமே மேட்ச் ஆகலை. சரி, நம்ம 3 டிஜிட்டை இப்போ பார்ப்போம். ஏ பொசிஷனில் வந்து இப்போ 0 இருக்குது. நம்ம அதை 8 செலக்ட் பண்ணுவோம். 8 செலக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஹாட்டஸ்ட் நம்பரில் 889 898 இந்த மாதிரி நம்பர் வந்திருக்கு. நம்மளுடைய ரிசல்ட்டு 8/7/8. ஸோ மேட்ச் ஆகலை, ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்கு. கோல்டஸ்ட்டில் போய் பார்ப்போம். கோல்டஸ்ட்லேயும் அதே தான், நமக்கு மேட்ச் ஆகலை. அடுத்தது நம்ம சி போர்டை வச்சு பார்ப்போம். சி போர்டு 8 அதே இருக்கட்டும். சி போர்டை மேட்ச் பண்ணுவோம். சி போர்டில் ஹாட்டஸ்ட்டில் நமக்கு 898 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. இதில் எதுவுமே எல்லாமே மிஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி கோல்டஸ்ட்டு போனோம்னா நமக்கு 8/8 ஃபுல் டிஜிட் பாஸ் ஆகிருக்கு. 8/0/8 8/7/8 8/2/8 நம்மளோட கெஸ்ஸிங். இதுக்கு முன்னாடி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், 1 மணிக்கு இதே தான் சொல்லியிருப்போம். இது வந்து ஒரு நாளைக்கு மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஒரு நாளைக்கு 3 ரிசல்ட் அப்டேட் ஆனதுக்கு பிறகு தான் இந்த கெஸ்ஸிங் மாறும். அதனால் ஒரே நாளில் நீங்கள் இதே கெஸ்ஸிங் தான் நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு சி போர்டு 8 வரும்போது நமக்கு இது மேட்ச் ஆகிருக்கு. சரி, நம்ம பி போர்டை 7 வச்சு மேட்ச் பண்ணி பார்ப்போம். பி போர்டு 7 வைக்கும் போது நமக்கு எதுவுமே மேட்ச் ஆகலை. கோல்டஸ்ட்டில் பிசி மட்டும் பாஸ் ஆகிருக்கு 9/7/8. அப்போ நம்ம போர்டு படி நம்ம கெஸ் எடுத்தோம்னா கண்டிப்பாக ஒரு பிசியோ அல்லது ஃபுல் டிஜிட் வின்னிங் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த அடுத்தது எப்போ சேஞ்ச் ஆகும்னா நைட்டு 12 மணிக்கு மேலே அடுத்த நாள் கெஸ்ஸிங்கு சேஞ்ச் ஆகும். இந்த ஆப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.